ஏன்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு ஒருவர் மேலே, அரசகுமார். அது சாதாரண விஷயமா கடந்து போக முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு பின்னணியில் பார்க்கும்போது பகிரங்கமாக பயங்கரமாக இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அரசிடம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இல்லாமல் தனியார் பள்ளிகளின் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு அமைப்பை திமுக ஆளும் அரசு சார்பில் இருந்து இவர் பண்ணியிருக்கிறார். தாவேக அரசு வந்துட்டுக்கு அப்புறம் தான் இந்த திமுக நிர்வாகிகள் மீது குண்டர் சட்டம் போடுறதா இருக்கட்டும், இல்லை அரசு கைது பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சூழல் தான் நடந்தது. பொய் ஆதாரங்களை திரட்டி ஆதாரங்களே இல்லாமல் கிட்டத்தட்ட வருடத்துக்கு 1000 பள்ளிகளுக்கு, தனியார் பள்ளிகளுக்கு என்ஓசி வாங்குறதுக்கு ஒரு பள்ளிக்கு 5 லட்சம் ரூபா. இப்போ இவர் கைது செய்யப்பட்டது 200 கோடி ரூபா 100 கோடி ரூபா ஊழல்ங்கிற பேரில். பட் இப்போ 1000 பள்ளிக்கு ஒரு பள்ளிக்கு 5 லட்சம் ரூபா வச்சு 1000 பள்ளிகளுக்கு குறைந்தது இது வாங்கியிருக்காருன்னா அப்போ இதோட மதிப்பீடு எங்கே போகுது? குறிப்பிடும் போது சொன்னீங்க 1000 பள்ளின்னு சொன்னீங்க. அந்த 1000 பள்ளிகளில் 51 பள்ளி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. ஏன் முன்னாட்சியில் இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? முன்னாட்சியிலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. ஸோ அந்த ஆட்சியில் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னும் போது அப்போ ஆள்னதும் அந்த ஆட்சி தான் ஆண்டாங்க. ஊழல் பண்ணுறது கவர்மெண்ட்டே ஒரு ஊழல் நடத்துகிறவங்களும் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சியிலே போயிட்டு எப்படி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஸோ அது கரைப்படிஞ்ச ஒரு கவர்மெண்ட்டாகவே இருந்துச்சு. உடனடியாக இந்த ஊழல் லஞ்ச பணம் வாங்குறது யாராக இருந்தாலும், அரசு ஊழியர்கள் யார் வாங்கினாலும் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு அங்கே புகார் அளிக்கலாம் அப்படின்னு பகிரங்கமாக இந்த தாவேக அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் அந்த பள்ளிகளோட உரிமையாளர்கள் கொடுக்குறாங்கன்னு அவங்க பாக்கெட்டில் இருந்து கொடுக்குறாங்க. அந்த பாக்கெட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட பெற்றோர்கள் பாக்கெட். இப்போ அந்த உரிமையாளர்களும் உண்மையிலே ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அந்த பள்ளியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் அரசாங்கம் ஒரு சின்ன விஷயத்துக்கு 25 லட்சம் கொடு, பாத்ரூம் கட்டணும்னா 5 லட்சம் கொடு, அப்ரூவலுக்கு கொடுக்கும் போது அப்போ அந்த தொழில் நிறுவனம் தானே அதுவுமே. கல்வியும் ஒரு தொழிலாக மாறிடுச்சு. அப்போ அந்த கல்வி தரம் எப்படி இருக்கும்? சித்திரை ஒன் மீடியாவின் அரசியல் ஆக்ஷன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, தாவேக அரசு குண்டர் சட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் மீது நிறைய பேர் அமைச்சர்கள் மட்டும் இல்லையே, குண்டர் சட்டம் இப்போ நிறைய பேர் மேலே பாஞ்சிட்டு இருக்குது. தப்பு செஞ்சவங்களுக்கு மேலாம், ஊழல் பண்ணவங்க இவங்க மேலாம் சாஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது மக்கள் இதில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன விவாதமாக பார்க்க போகிறோம். என்னன்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு ஒருவர் மேலே, அரசகுமார். அது சாதாரண விஷயமா கடந்து போக முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு பின்னணியில் பார்க்கும்போது பகிரங்கமாக பயங்கரமாக இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இதால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு ஆசையாக தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிற பிள்ளைகள் மேலே எவ்வளோ பெரிய சுமை விழுந்து அது அடுத்த கட்ட கல்வியே சீரழியும் வகையில் நடந்திருக்கு. அந்த கேஸ் மேலே தாவேக அரசு எப்படி துல்லியமாக செயல்பட்டு ஒரு மாற்றம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு வியூவர்ஸும் இதை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இதில் வரக்கூடிய சில விஷயங்களை மக்களும் செய்யணும். அதை செஞ்சால் தான் ஒரு அரசு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா மக்களும் அதை செஞ்சால் மட்டும்தான் அந்த அரசால் அந்த விஷயத்தை செய்ய முடியும். ஸோ நிறைய விஷயங்களை இதில் பார்க்க போகிறோம். முதல்ல இப்போது அரசகுமார் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசகுமார் அப்படிங்கிறவர் என்னென்னா திமுகவின் செய்தி தொடர்பாளர், துணை தொடர்பாளராக இருக்கக்கூடியவர். அவர் திமுகவில் நிறைய விஷயங்கள் ஒரு பயங்கரமான பவரில் இருக்கக்கூடியவங்க மேலே நல்லா சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அரசிடம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இல்லாமல் தனியார் பள்ளிகளின் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு அமைப்பை திமுக ஆளும் அரசு சார்பில் இருந்து இவர் பண்ணியிருக்கிறாரு. இது மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் கல்லூரிகளை இவரோட பவரை பயன்படுத்தி அந்த சங்கத்துக்குள்ளே கொண்டு வராங்க. இந்த சங்கத்துக்குள்ளே கொண்டு இந்த சங்கத்தில் இருந்து நிறையா அந்த ஒவ்வொரு பள்ளிகளுக்குமே அப்ரூவல் வேணும். அதோட தரத்தை உயர்த்துறதுக்கோ, நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கோ வருடமாக என்ஓசி அதை பண்ணிகிட்ருக்குறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு அந்த மாதிரி ஒரு டாய்லெட் விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் பஸ் விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமே அது மூலமாக தான் அரசுகிட்ட அங்கே அப்ரூவல் வாங்கணும். சார், ஆனால் இதில் இந்த தனியார் பள்ளிகளுக்கு அந்த என்ஓசி கொடுக்குறத
திமுக ஆட்சி ஆளும்போது வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த டொனேஷன் மாதிரி வாங்கியிருக்காங்க, அதாவது லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஆனால் அரசு சார்ந்து வாங்கும்போது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த என்ஓசி அப்படின்றது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு ஒரு டைம் தான் வந்து வாங்கணும். ஆனால் இவங்க வந்து வருஷம் வருஷம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து இந்த பள்ளி தலைவர், சங்க தலைவர் அவரே வந்து மீடியா முன்னாடி வந்து பகிரங்கமாக உண்மையை சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதில் வந்து 3 வருஷம் 1 வருஷங்கிறத விட இது மேலே வந்து 51 பள்ளிகள்லேருந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த கம்ப்ளைண்ட் மூலமாக தான் மத்திய குற்றப்பிரிவு வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. உள்ளே வந்து இப்போ அரசகுமார் கைது பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு பின்னால் இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் மிகப்பெரிய ஆள். ரொம்ப பெரிய ஆள். அந்த பெரிய ஆளோட பேரை நம்ம இப்போ சொல்லணுமா? சொல்லுங்க சார், அது சொன்னாதான் மக்களுக்கு தெரிய வரும். திமுகல இந்த மாதிரிலாம் ஊழல் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்காக நீங்க சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பாக சொல்லுவோம். காவல்துறையும் இப்போ வந்து அது துரிதமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. என்கொயரி போய்கிட்டு இருக்கு. மத்திய குற்றப்பிரிவும் மத்திய குற்றப்பிரிவும் இதை துரிதமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. அந்த பதிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பேரை சொன்னால் நல்லாயிருக்கும். அதுதானே நம்ம மீடியாவுக்கும் ஒரு பேர் இருக்கும். இல்லாத ஒரு விஷயத்தை அந்த பேரை பயன்படுத்த வேண்டாம். மக்களுக்கு ஆனால் தெரியும், நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் யாருன்னு இப்போ கமெண்ட்டில் கூட சொல்லிடுவாங்க. இல்லை சார், நீங்கள் எஃப்ஐஆர்னு அது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க. யாருன்னே தெரியாதவங்க வந்து பேரெல்லாம் ரிவீல் பண்ணுவீங்க அப்படின்றலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். தாவேக அரசு வந்துட்டுக்கு அப்புறம் தான் இந்த திமுக நிர்வாகிகள் மீது குண்டர் சட்டம் போடுறதா இருக்கட்டும், இல்லை அரசு கைது பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சூழல் தான் நடந்துட்டுருக்கு. தாவேக அரசு வேணும்னே பொய் ஆதாரங்களை திரட்டி ஆதாரங்களே இல்லாமல் அவர் மீது வந்து கைது பண்ணி குண்டர் சட்டம் போடுறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இதை விசாரிக்கிறது மத்திய குற்றப்பிரிவு தானேமா? யாருக்கு தெரியும்? மத்திய குற்றப்பிரிவும் இப்போ அரசு கூட ஒன்றா கை கோக்கலாம். நமக்கு தெளிவா போகுது, சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இப்போ அரசுல இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறது யாரு? தாவேக அரசு தானே. இது வந்து பழி வாங்குறாங்க அப்படித்தானே? கண்டிப்பா. இது வேற எப்படி எடுத்துக்க முடியும்? நம்ம சொல்லுங்க. ஆனால் அந்த பள்ளிகள்ல இருந்து 51 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி திமுக அரசு வந்து நாங்கள் ஒரு கட்டடம் கட்டுவதற்கோ அதை என்ஓசி வாங்குறேன்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இதில் என்னென்னா, இவங்க இந்த அமைப்பு ரெஜிஸ்டர் பண்ணாத அந்த அமைப்பு மூலமாக கிட்டத்தட்ட வருடத்துக்கு 1000 பள்ளிகளுக்கு, தனியார் பள்ளிகளுக்கு என்ஓசி வாங்குறதுக்கு ஒரு பள்ளிக்கு 5 லட்சம் ரூபா. இப்போ இவர் கைது செய்யப்பட்டது வந்து 200 கோடி ரூபா 100 கோடி ரூபா ஊழல்ங்கிற பேரில். பட் இப்போ 1000 பள்ளிக்கு ஒரு பள்ளிக்கு 5 லட்சம் ரூபா வச்சு 1000 பள்ளிகளுக்கு குறைந்தது இது வாங்கியிருக்காருன்னா, அப்போ இதோட மதிப்பீடு எங்கே போகுது? நீங்களே கூட்டிக்கோங்க, மக்களே கால்குலேட் பண்ணிப்பாங்க. அப்போது இந்த இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க, இப்படி ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்கங்கிறத இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்தந்த கல்விகள்லேருந்து அந்த கல்வி உரிமையாளர்கள் வந்து சொல்கிறாங்க, பள்ளிகளோட உரிமையாளர்கள். அப்போ பள்ளி உரிமையாளர்களும் தாவேக்காவினரா? நீங்கள் வந்து குறிப்பிடும் போது சொன்னீங்க 1000 பள்ளின்னு சொன்னீங்க. அந்த 1000 பள்ளிகளில் 51 பள்ளி தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. ஏன் முன்னாட்சிலே இதெல்லாம் நடந்துச்சு இல்லை? முன்னாட்சிலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? சரி, இப்போ இவர் சொன்னார் 51 பேர் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, 1000 பேர் சொன்னாங்க அப்படின்ட்டு. இது வந்து இந்த 51 பேர் வந்து தாவேக்கா ரெடி பண்ணி கொடுத்த ஆளு மாதிரி அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஆட்சியில் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னும் போது அப்போ ஆள்னதும் அந்த ஆட்சி தான் ஆண்டாங்க. ஊழல் பண்ணுறது கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஊழல் நடத்துகிறவங்களும் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சியிலே போயிட்டு எப்படி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஸோ அது வந்து கரப்படிஞ்ச ஒரு கவர்மெண்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ தளபதி வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு, லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க, நீங்களாவும் போய் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு கரூரில் கூட சொன்னார். ஸோ இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து இவங்க இந்த 50 பேர் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் நாட்கள் போக 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 மொத்த பேருமே வருவாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கிற இந்த தனியார் பள்ளிகளில் எவ்வளோ கொள்ளடிச்சாங்களோ எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான தக்க நடவடிக்கைகளும் இந்த தமிழக அரசு எடுக்கும். திமுக சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, தாவேகா சைட்ல இருந்து அதில் ஒரு பதில் இருக்கு. நம்ம உண்மையான பதில்களாக பார்க்கும்போது இதில் பதில் அப்படிங்கிறது காவல்துறை எங்கேயோ செயல்பட்டு இருக்கிறாங்க, அதுலேருந்து வரும். இதில் இப்போ சொன்ன மாதிரி இந்த லஞ்ச ஒழிப்பு துறை இயக்குனராக இருந்த அருண் ஐபிஎஸ்ஐயுமே அதிரடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்து வேற ஒரு துறைக்கு மாற்றிருக்கிறாங்க. உடனடியாக இந்த ஊழல் லஞ்ச பணம் வாங்குறது யாராக இருந்தாலும், அரசு ஊழியர்கள் யார் வாங்கினாலும் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு அங்கே வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னு பகிரங்கமாக இந்த தாவேகா அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலம் ஒரு துணிச்சல் கிடைக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு துணிச்சல் கிடைக்கலாம். அந்த துணிச்சல் மூலமாக ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி 500 ரூபா கொடுன்னு விஓ கேட்டாலும்
தாசில்தார் எது கேட்டாலும், இந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரிகள் கேட்டாலும் லஞ்சம் எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதில் 1-2 பேராவது வரும்போது நிறையா ஊழல்கள் வந்து இந்த அரசு அவைக்க அரசு துரிதமாக உண்மையாக மாற்றத்திற்கான அரசாக செயல்பட்டால் நல்லது. அதே மாதிரி நீங்கள் எதுவும் கேட்கணுமா தம்பி? கண்டிப்பா சார், கேட்கணும். சொல்லுங்கள். இல்லை, வார்த்தைக்கு வார்த்தை வந்து ஊழலை வந்து ஒழிப்போம், ஊழலுக்கு இந்த நம்பரை கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கானுடைய ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கியிருக்கிற வீடியோ ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து அவர் உடனே வந்து விளக்கத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கடன் தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி. யாருக்கு தெரியும் அவர் கடன் தான் வாங்கினான்ற மாதிரி? அவங்க நண்பர்களுக்குள்ளேயே பேசிருங்கிறாங்க, நண்பர்களுக்குள்ளே நடந்திருக்கு. அந்த இடத்துல நீங்கள் லஞ்சம் வாங்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ தாவேக்கா அரசு வந்து கரப்ஷனை எதிர்க்கிறாங்களா? அவங்களுக்கு மட்டும் கரப்ஷன் பண்ணுவாங்களா, நம்ம பொதுமக்கள் யாருமே கரப்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதுல்ல எனக்கு. இப்படிதான் சார், ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்த முக்கியமான பாயிண்ட்டை பேசிட்டு இருக்கும்போதே திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து வச்சா நம்ம வந்து அதை திசை திருப்பி வேற எதனா டாபிக் எடுத்துருவோம்ட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு டாபிக் எடுத்துட்டு வராங்க. எந்த திசை திருப்பலும் வேண்டாம். அது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் தீர விசாரிக்க வேண்டியது வந்து இந்த சட்டத்தின் கடமை. அது சட்டம் அடுத்தடுத்து என்ன கொண்டு வருதுங்கிறது, அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துச்சுன்னா அடுத்த வாதங்கள் பார்ப்போம். இப்போ பேச வேண்டியது முக்கியமான வாதம். இதில் இப்போ நம்ம என்ன சொல்லணும், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸு மெயிலிருந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த இதில் டிஸ்பிளே பண்ணுவோம். எல்லா மக்களுமே சேமித்து வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க காண்டாக்டில். நிச்சயமாக கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இந்த அரசு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த அரசகுமார் வழக்குக்குள்ளே வருவோம். அரசகுமார் வந்து இந்த மாதிரி செயல்பட்டுருக்கிறாரு. 2200 கோடிக்கு தான் கைது செய்யப்பட்டார். பட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வந்து மர்மமான விஷயங்கள் நிறையா இருக்குது. விலைமதிப்பற்ற சொல்ல முடியாத அளவுக்கு கோடி, நம்ம ஜீரோ போட்டால் கால்குலேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இதில் வந்து நிறைய நடந்திருக்கு. இவங்க வாங்கக்கூடிய இந்த லஞ்சம் ஊழல் இந்த காரணத்தினால வேண்டி ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் அந்த அந்த பள்ளிகளோட உரிமையாளர்கள் கொடுக்குறாங்கன்னு அவங்க பாக்கெட்டில் இருந்து கொடுக்கல. அந்த பாக்கெட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட பெற்றோர்கள் பாக்கெட். ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு அமைப்பு, பதிவு செய்யாத அமைப்பு, இது வந்து குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டது காவல்துறையால், அதனாடி நம்ம அதை சொல்கிறோம். அப்போ அந்த அமைப்பில் இருந்து இப்படி ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு அந்த அமைப்பு மூலம் இப்படி பண்ணும்போது அந்த கல்வி அந்த நிறுவனம் வந்து பெற்றோர்கள்ட்ட இருந்து காசை வாங்குறாங்க. இப்போது ஒன்று, பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தை வந்து வாழ்க்கையில் கல்வி அறிவு நல்லா வரணும்னு சொல்லி தான் தனியார் பள்ளிகளை, சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்து போகிறாங்க. இப்போது அந்த உரிமையாளர்களும் உண்மையிலே ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அந்த பள்ளியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் அரசாங்கம் ஒரு சின்ன விஷயத்துக்கு 25 லட்சம் கொடு, பாத்ரூம் கட்டணும்னா 5 லட்சம் கொடு, அப்ரூவலுக்கு கொடுங்கும் போது அப்போ அந்த தொழில் நிறுவனம் தானே அதுவுமே. கல்வியும் ஒரு தொழிலாக மாறிடுச்சு. அப்போ அந்த கல்வி தரம் எப்படி இருக்கும்? பணம் வாங்கணும், அப்ரூவலுக்கு கொடுக்கணும், லாபம் பார்க்கணும், அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு சம்பளம் கொடுக்கணும். இந்த காரணத்தினால வேண்டி தான் தனியார் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும், டீச்சர்ஸுக்கும் 8000 சம்பளம், 10,000 சம்பளம், அரசு நிர்ணயித்த, மத்திய அரசு நிர்ணயித்த அந்த சேலரி கூட கிடைக்கிறது இல்லை. எல்லாம் எங்கே போகுது அப்படின்னா இந்த ஊழல் பெருச்சாளிகள் கிட்ட போகுது. இது வந்து நிச்சயமாக அந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஊழலை வந்து அடித்து விரட்ட வேண்டியது ஒவ்வொரு மனிதனும் கடமை, ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய கடமை. ஏன்னா கல்வித்துறை ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் இப்படி ஒரு விஷயங்கள் வந்து வெளிவருது. அதை வெளிவந்ததில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சோகோவோட நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஐ திங்க் ரிட்டையர்டு IPS IAS அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி கொடுக்கணும், நம்ம ஊர் மக்களுக்கு தேனி பக்கத்தில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் போகிறாங்க. 25 லட்சம் லஞ்சம் வேணும். எந்த அமைப்பு? இந்த அமைப்பு மூலமாக தான் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் வாங்க முடியும். பதிவே செய்ய முடியாத இந்த அமைப்பு. அந்த 25 லட்சம் லஞ்சம் கேட்ட உடனே, நான் லஞ்சம் கேட்டதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, நான் நேர்மையாக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன், லஞ்சம் கொடுக்குறதா இருந்தால் அப்படி ஒரு கல்வியே வேண்டான்னு போட்டு போயிட்டார் அந்த பள்ளியை. அந்த பள்ளிக்கூடம் அப்போ அது யாருக்கு லாஸ்? அந்த தேனி பகுதியில் நல்ல ஒரு பள்ளி கிடைக்கிறத யார் மிஸ் பண்ணியிருக்காங்க? அங்கே இருக்க குழந்தைகள் மிஸ் பண்ணுறாங்க. அதுவும் அந்த தேனின்றது வந்து அதுவும் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்காக வந்து அந்த பள்ளிக்கூடத்தை வந்து கட்ட ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே வந்து படிப்பே பார்க்க முடியாத அந்த மலைவாழ் மக்கள் வந்து இந்த மூலியமா வந்து கொஞ்சம் முன்னேறட்டும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ஒரு வசதி படைத்தவங்க, ஓரளவு கவர்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு அதிகாரமாக இருந்த ஒரு ஜாப்ல இருந்தவங்க தொழில் தொடங்க முடியாத ஒரு தடைய, ஊழல் கரை இல்லாத ஒருத்தரால் அப்போது இங்கே ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு சமூக சேவையோ ஏதோ பண்ண முடியல. ஸோ இப்படி ஒரு சமூகம் போய்கிட்டு இருக்கிறத தடுக்கிறதுக்கு இப்போ இந்த தாவேக்கா அரசு வந்ததுக்கப்புறம்
இந்த 51 பள்ளி உரிமையாளர்கள் வந்து புகார் கொடுத்ததே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிஸ்டம், அந்த சிஸ்டமே ஊழல் பண்ணும்போது யார்கிட்ட போய் மக்கள் சொல்ல முடியும்? ஸோ அந்த சிஸ்டத்தை வந்து தாவைக்கா அரசு உடைக்கிறாங்களா? சார் நீங்கள் ஏதோ பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ன்றீங்க, ஊழல்ன்றீங்க, வந்த 50 நாட்குள்ளேயே நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் நிறுவனம் பண்ணுறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கூட வந்து எஃப்ஐஆரில் பேரே தெரியாத முகமே தெரியாத ஒரு ஆளை காட்டணும்னு சொல்கிறீங்க. முடிஞ்சா காட்டுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு நிகழ்வே நடக்காது சார். அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக நீங்கள் எதுவுமே நிரூபிக்காமல் நீங்கள் வந்து வெளிப்படையாக எதுவுமே பேசக்கூடாது, புரியுதுங்களா? அதாவது இந்த கல்வியிலலாம் வந்து அந்த 51 பள்ளி கொடுத்துருக்காங்கன்னா அது தாவேக்கா ரெடி பண்ணது. இப்போ நீங்க சொல்ல முடியுமா? போய் தனியார் பள்ளியில் பாருங்க, அதாவது ஹை குவாலிட்டியில டாய்லெட், ஹை குவாலிட்டியில எஜுகேஷன் சொல்லிட்டு நல்லபடியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுலனா அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இன்னைக்கு அரசு பள்ளியோட தனியார் பள்ளியில் போய் பெற்றோர்கள் சேர்த்துறாங்கன்னா பெற்றோர் பள்ளியில் கல்வி தரம் நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு திமுக ஆட்சி பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா தனியார் பள்ளி வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து துட்டு, காசு வேணும். காசு நல்லா வாங்குவாங்க. அதனால அது எல்லாமே குவாலிட்டியா வச்சிருக்காங்க. அந்த காசு வந்து எங்கிருந்து வருது? அந்த வர காசு எங்க போகுது? அப்படின்ற முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப தாவேக்கா ஆட்சி வந்த பிறகு. ஸோ இதுல வந்து யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டு சதியா இருந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து தாவேக்கா அரசு வந்து உடைச்சி இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி இப்ப சொல்றதுனால உங்களால வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒன்று நடக்கலை அப்படின்றீங்க. யாருக்கும் தெரியாத அளவுக்கு நீங்க அந்த இடத்துல ஊழலை பண்ணியிருக்கீங்க. அதனால யாருக்கும் இன்னும் தெரியல. அந்த ஊழலெல்லாம் இப்ப தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஊடகத்துல நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் வந்து தாவேக்கா அரசு. 2 பேருமே சண்டை போட்டுக்க வேண்டாம். இதில் வந்து நிச்சயமாக இவர் ஊழல் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த சட்டங்கள் சொல்லும். ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதிமுக திமுக கூட்டுப்பெருச்சாளிகளாக தான் செயல்பட்டதாக நாங்கள் சொல்லலை, நம்ம ஊடகம் சொல்லலை. யார் சொல்கிறாங்க? பாதிக்கப்பட்ட கல்வி உரிமையாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலையுமே அவர் சார்ந்து சில மந்திரிகளும் திமுக சார்ந்து சில ராஜ மந்திரிகளும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு கல்வித்துறை அப்படிங்கிறது வந்து பள்ளி கல்லூரி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் இருந்து இந்த ரீதியாக வருது. இதில் வந்து அடுத்து அரசு பள்ளி போனோம்னா அங்கே பணி நியமனம், அதேமாரி கல்லூரி போனோம்னா அரசு கல்லூரிகள் பணி நியமனம், அது மூலமாகவும் புது கல்லூரிகளை வந்து நிறைய இடங்கள் அரசு கல்லூரிகள், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, மனோமணியம் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, காமராஜர் யூனிவர்சிட்டி, இப்படி யூனிவர்சிட்டிகளோட கிளைகளை வந்து பல இடத்துல கொண்டு போய் அங்கே கட்டுறது, அங்கே இடம் ஆக்குபை பண்ணுறது, அங்கே கட்டிடம் டெண்டரு, அது பண்ணுற இது பண்ணுற, புது காலேஜ், அந்த காலேஜுக்கு ஸ்டாஃப்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு. எல்லாத்துலேயுமே துட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு வந்து தாக்கல் செய்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ 200 கோடிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை வச்சு போகிறது, இது நேர்த்தியாக போனால் பல சொல்ல முடியலன்னு சொன்னால 0 சொல்ல முடியாது, அந்த அளவுக்கான ஒரு ஊழல் பெருச்சாளிகளை பிடிக்க முடியும். பார்ப்போமே, பிடிக்கிறீங்களா இல்லை நீங்களும் ஊழலுக்குள்ளே வந்து மாட்டுவீங்களான்னு சொல்லிட்டு. நிச்சயம் நாங்கள் மாற்றத்தை நிரூபிப்போம். நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சரி, மாற்றமா ஏமாற்றமா அப்படிங்கிறத விட இப்போ இந்த விஷயங்கள் இப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கிறதே ஒரு மாற்றமாக ஃபீல் ஆகுது. பட் இதை ஃபுல்ஃபில் பண்ணுமா தாவேக்கா அரசு அப்படிங்கிறத அடுத்தடுத்த விவாதங்களில் இதை விட இன்னும் பயங்கரமான விஷயங்களும், இன்னும் நடக்கக்கூடிய குற்றங்களை பற்றியும் நல்ல விஷயங்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். இப்போ நம்ம சித்திரை ஒன் மீடியாவின் அரசியல் ஆக்ஷன்